என்ன நடந்தது இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு? அடிச்சது அவங்க, அதை உத்தியோகபூர்வமா ஒத்துக்கொள்ளாம இருக்கிறாங்க. நாங்க தான் அடிச்சோம், தைரியமானவனா என்ன செய்யணும், நாங்க தான் அடிச்சோம். இஸ்மாயில் ஹனியாவை கொண்டு வேற யாரும் கொள்றதுக்கு அங்க உத்தரம் கிடையாது, நாங்க தான் கொன்னோம்னு அவங்க ஒத்துக்கொள்ளணும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, கொன்னுட்டோம்ங்கிற செய்தியை சொல்றாங்க. ஒரு அவர்கள் அரசு தெளிவாக ஜெருசலம் போஸ்ட்ங்கிறது ஒன்றும் அல் ஜசீரா கிடையாது, இது இஸ்ரேலுக்குரியது. இஸ்மாயில் ஹனியாவை கொன்றதினூடாக அமெரிக்காவை இந்த யுத்தத்திற்குள் இழுப்பதினூடாக தங்களுடைய தோல்வியை மறைத்துக் கொள்ளலாம் என்று நெத்தன்யாகு நினைக்கிறார். கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவது ஈரானுடைய கடமை. உலகின் பிரபல பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டார், உலகத்தில் பிரபலமான தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டார்னு நியூஸ் போட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் 299வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் பாலஸ்தீன பெருபூமி தொடர்பாக உலக நாடுகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும், இன்று அதிகாலை வேளையில் ஹமாஸினுடைய தலைவரும் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய தலைவருமாக கடந்த காலங்களில் பாலஸ்தீனத்தின் பிரதமராகவும் செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அவர் தொடர்பான அவருடைய மரணம் தொடர்பான செய்திகளை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். தற்போது இதுவரைக்கும் அவருடைய மரணம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பலவிதமான செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக காசாவிலே இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் படுபயங்கரமான பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அல் மவாசி, அதே போன்று காசா சிட்டி, அதே போன்று ஜபாலியா ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு பாரிய குண்டு தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. தெற்கு காசா, அதாவது சதன் காசா பகுதிகளிலே அல் மவாசி, அதே போன்று அபாசன் அல் கபீரா ஆகிய முகாம் பகுதிகளிலும் இன்றைய தினம் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருவதோடு ஷெல் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய வஃபா நியூஸ் ஏஜென்சி, அல் ஜசீரா உள்ளிட்ட செய்தித்தளங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான தாக்குதல் செய்திகளாக இவற்றை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்று இரவு திடீரென லெபனானுடைய பெய்ரூத் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருந்த அதே நேரத்தில் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராட்ட இயக்கமாக இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய ஆளும் அரசாங்கமாக இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் அவருடைய உதவியாளர், அவருடைய பாடி கார்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் மரணித்த இஸ்மாயில் ஹனியாவினுடைய ஜனாசா நாளைய தினம் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலே மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டதற்கு பிறகு மதிய நேரத்திற்கு பிறகு தெஹ்ரானிலிருந்து கத்தாருக்கு தோஹாவுக்கு எடுத்து வரப்பட இருக்கிறது இஸ்மாயில் ஹனியாவினுடைய ஜனாசா. அந்த ஜனாசாவிலே அனைவரும் பங்கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தோஹாவிலே இருக்கக்கூடிய முகமது பின் அப்துல் வஹாப் பள்ளிவாயல் வளாகத்திலே அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய ஜனாசா நாளைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அந்த ஜனாசாவிலே பல பேரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் என்ன நடந்தது இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு? இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்படுவதற்கான அடிப்படை காரணங்களாக எதுவெல்லாம் இருந்தது என்கிற செய்திகள் மிக முக்கியமான செய்திகளாக வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்பதாக இறுதியாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார். குறிப்பாக ஈரானுக்கு இதற்கு முன்பதாக அவர் சென்ற நேரத்தில் ஈரானுடைய தொலைக்காட்சி பிரஸ் டிவிக்கு தான் அவர் பேட்டி வழங்கியிருந்தார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் முழு பாலஸ்தீனத்திற்கும்
பொறுப்பாளர்களாக நாங்கள் இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் எங்களையே தியாகம் செய்து கொண்டுதான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் கொடுக்கிற விலை மிகப்பெரியது. இது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்காக இறைவனின் பாதையில் நாங்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்கிறோம் என்கிற செய்தியை மிக அழகாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில் இதோடு சேர்த்து அவர் சொல்லியிருந்த இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, அதே பேட்டியில் அவர் சொல்றாரு, இதெல்லாம் நடந்தது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக. அப்ப அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, இந்த பயணத்திலே எங்களுடைய உயிர்கள் இழக்கப்படும், நாங்கள் மரணிப்போம், நாங்கள் கொல்லப்படுவோம் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதை நாங்கள் எதிர்பார்த்தும் காத்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த செய்திகளை எல்லாம் முதல்ல எதுக்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, யார் மரணித்தாலும் எவருடைய இழப்பு ஏற்பட்டாலும் அதனால் ஒரு சமூகத்தினுடைய பயணத்தில் பின்தங்குதல் என்பது அவர்களுடைய ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில பாலஸ்தீன மண்ணுக்கான போராட்டம்ங்கிறது வெறும் ஹமாஸில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய போராட்டம் கிடையாது. 1948களுக்கு முன்பதாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம். என்றைக்கு பாலஸ்தீனத்திலே பிரச்சனை ஏற்பட்டதோ அன்றிலிருந்து அந்த மக்கள் அந்த நாட்டுக்காக தங்களுடைய மண்ணின் மீட்சிக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் வரிசையில் அவர்கள் பல தலைவர்களை இழந்தும் இருக்கிறார்கள். அந்த இழப்புகளால் அவர்களுடைய போராட்டத்தின் இலக்கு மாறவில்லை. அவர்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற பயணப்பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை. தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது முதன்மையாக இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது போன்ற கெட்ட செய்திகள், முசீபத்தான செய்திகள், ஒரு இது மாதிரி கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகள் வருகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட வேண்டும். இன்றைக்கு ஹமாஸ் அதைத்தான் செய்திருக்கிறது, அல் குதுஸ் பிரிகேட் அதைத்தான் செய்திருக்கிறது. இன்னா லில்லாஹ் என்று சொல்லிட்டு அவங்க அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலோடு இன்றைக்கும் படுபயங்கரமான எதிர்வினை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது போன்ற தலைவர்களுடைய இழப்புகளால எந்த ஒரு பயணமும் தடைப்படாது என்பதற்கான ஒரு துல்லியமான ஒரு உதாரணம் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி பரவுகிற நேரத்தில் அத்தனை பேரும் நபிகள் நாயகமே கொல்லப்பட்டு விட்டார்களே என்கிற ஒரு இழப்பை சந்தித்து விட்டோமே என்கிற ஒரு ஆதங்கத்திற்கு வருகிற போதுதான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்களுக்கு இறக்கி வைத்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன வழிகாட்டுதல் என்று சொன்னால், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத்தவ் குத்திலன் கலப்தும் அலா அல்காபிக்கும். அல்லாஹு தஆலா மிக அழகாக சஹாபாக்களை நோக்கி கேட்ட ஒரு வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அவர்கள் இறைவனுடைய தூதர்தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்பதாக பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். அஃப இம்மாத்த அவ் குத்தில, அவர் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கலப்தும் அலா அல்காபிக்கும், வந்த வழியிலே அப்படியே திரும்பி போயிருவீங்களா என்று அல்லாஹு தஆலா 1440 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாமிய சமூகத்திற்கு இப்படி வீழுகிற ஒரு தருணம் வருகிற போதெல்லாம் நிமிர்ந்து நிற்பதற்கான உளவியல் தத்துவத்தை கற்றுத்தந்திருக்கிறான். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்து விட்டோமே என்று நினைக்கிற நேரத்தில் கூட அவரும் தூதர் தான். அதுக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்து போயிட்டாங்க, ஒருத்தர் இழக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது என்று ஆசுவாசப்படுத்திய ஒரு வசனமாக அந்த வசனம் அமைந்திருந்தது. நபிகள் நாயகத்தினுடைய இழப்பையே சஹாபாக்கள் பொருந்தி கொண்டு விட்டார்கள், ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எத்தனையோ தலைவர்களை இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன பெருபூமியை எடுத்துக்கொண்டால் பல தலைவர்கள், இஸ்மாயில் ஹனியா என்பவர் ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவர், அதிலும் குறிப்பாக அரசியல் நுட்பம் மிக்கவர். அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு ஹமாஸை கொண்டு வந்தாங்க. அப்படியான ஒரு தலைவர்ங்கிறதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் அவரை விட மிக 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 திறமை வாய்ந்த தலைவர்களை கூட இதற்கு முன்பதாக மொசாது கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. அப்படியான கொலைகளால் கூட
பாலஸ்தீன எதிர்ப்பை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த மரணத்தையொட்டி பல பேரும் தற்போது தங்களுடைய எண்ணத்தில் வருகிற செய்திகளை எல்லாம் பகிர ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு அவர் காரணமாக இருக்கலாம், இதற்கு இவர் காரணமாக இருக்கலாம், இவருடைய கொலை இப்படி நடந்திருக்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, குர்ஆன் நமக்கு என்ன வழிகாட்டலை காட்டி தருகிறது? இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையுன், உங்களுக்கு ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வர்றான்னு சொன்னா அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம், நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம வேற வேற நாட்டில் இருக்கிறோம். சம்பவம் நடந்திருப்பது ஈரான்ல, சம்பவம் நடந்திருப்பது தெஹரான்ல. எனவே சம்பவம் நடந்திருக்கிற நாட்டை வைத்துக்கொண்டு, சம்பவம் நடந்த இடத்தை வைத்துக்கொண்டு இங்க இருந்துகிட்டு நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது வெளிப்படையா தெரியுதோ அதுதான் வெளிப்படை. இதனுடைய கொலையாளிகள், இதனுடைய பின்னணி பட்டவர்த்தனமாக வெளியே தெரிந்து விட்டது. நம்ம அந்த செய்தியை பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேல் இதற்கு எப்படி பொறுப்பு ஏற்றது, எப்படி ஓடி ஒளிகிறது, இதை மறைத்துக் கொள்வதற்கு எப்படி முனைப்பு காட்டுகிறது, அமெரிக்காவை எப்படி இழுத்துக்கலாம் நினைக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த மரணம் என்பது தாங்க முடியாம இருக்கிற காரணத்தினாலேயே அதை ஒரு வேறு விதமான திசையில் திருப்புவதற்கு முயற்சித்து விடக்கூடாது. ஒரு விவகாரம். இரண்டாவது, இந்த இழப்புகளை எல்லாம் சகிச்சு பழகணும். அதை புரிஞ்சுக்கிறங்க. பயங்கரவாத இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நடந்த ஒரு இழப்பு இது. அந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். எனவே தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. அதை நோக்கிய பயணத்தில் நாம் தொடரப்போகிறோம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்தியை பொறுத்தவரையில், இஸ்மாயில் ஹனியா அவருடைய மரணத்தை தொடர்ந்து காசாவிலே ஒரு பாரிய கவலைக்குரிய நிலை உண்டாகி இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய ஹமாஸினுடைய தலைவரை இழந்து விட்டோமே, நம்ம நாட்டினுடைய தலைவரை நம்ம இழந்துட்டோமே, அரசியல் விற்பனரை நம்ம இழந்துட்டோமே என்கிற கவலை அவர்களுக்கு மத்தியிலே தொற்றி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ரமல்லா, ஜெனின் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய படுகொலைக்கு எதிராக நடத்தப்படுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இளைஞர்கள் பேங்க் பகுதிகளில் எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரமல்லா உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கடை அடைப்பு தொடர்கிறது. இன்றைக்கு இந்த படுகொலைக்கு எதிராக கடைகளை எல்லாம் அடைத்து வைத்து இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், எதிர்வருகிற சனிக்கிழமை 3ஆம் தேதியை சர்வதேச பாலஸ்தீன ஒருங்கிணைப்பு தினமாக, பாலஸ்தீன மக்களுக்கான தினமாக உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தி பாலஸ்தீனத்திற்காக களத்தில் இறங்குங்கள், ஜனநாயக ரீதியில் போராடுங்கள் என்று 2 நாட்களுக்கு முன்பதாகத்தான் இஸ்மாயில் ஹனியா அறிவித்திருந்தார். அறிவித்திருந்த நிலையில் தான் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவு, ஹமாஸினுடைய படைப்பிரிவு இராணுவமாக இருக்கிற இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான பகுதிகளுடைய மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக அவங்க இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் பிரிகேடுடைய போராடுகிற பாலஸ்தீன மக்களுக்கும், நம்முடைய அரபு அதே நேரத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரமான மக்களுக்கும், சுதந்திரத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் தலைவர் இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியாவினுடைய தியாகத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். அவர் மரணித்து விட்டார்தான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹமாஸை பொறுத்தவரையில் ஹமாஸ் இயக்கமானது, ஹமாஸினுடைய தளபதியாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் செயல்பட்டு வந்த நிலையில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தை குறிவைத்து கோழைத்தனமான ஜியோனிச படுகொலை நடவடிக்கை நடந்த காரணத்தினால் தான் அவர் இந்த வீர மரணத்தை அடைந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லிட்டு, இந்த நாசிகளுடைய குற்றத்திற்காக பதிலளிக்கும் விதமாக நாங்கள் கண்டிப்பாக அவர்கள் மீது பதிலடி கொடுப்போம் என்று திட்டவட்டமாக கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லி இருக்கிறார்கள். அவங்களுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டோம், பழி வாங்கிய தீர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு கஸ்ஸாம் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம 4 விதமான செய்திகளை அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்களுடைய தலைவராகவும் மிக பெரும் போராளியாகவும் இருந்த இஸ்மாயில் ஹனியா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய போராட்டம், அவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கைக்கு பிறகு அவர் தற்போது தியாகியாக உயர்ந்திருக்கிறார். அவருடைய பயணம் முழுவதும் அவர் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் போராட்டத்தின் பல்வேறு கட்டங்களுக்காகவும் சேர்ந்து எங்களோடு பயணித்திருக்கிறார். வெவ்வேறு கட்டங்களில் தெளிவான பங்களிப்புகளையும் பலவிதமான அடையாளங்களையும் அவர் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன் என்கிற காரணத்திற்காக
நிறைய சேவைகளை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கஸ்ஸாம் பிரிகேடை வலுப்படுத்துவதில் அவர் பாரிய பங்களிப்புகளை செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தேசத்தினுடைய பாலஸ்தீனம் என்கிற தேசத்தை ஒருங்கிணைப்பதற்கு அவர் பாடுபட்டார். ஜெருசலத்தை நோக்கி எங்களை திசை காட்டி இயக்கிக் கொண்டே இருந்தார். அது மட்டுமல்லாமல் அல் அக்ஸா, அதே போன்று புனித தலங்களை பாதுகாப்பதற்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக சுதந்திரமானவர்களோடு சேர்ந்து போராடி அல் அக்ஸா வெள்ளம் என்கிற, இப்ப நடக்குதா இல்லையா அல் அக்ஸா ஃப்ளட் என்கிற இந்த உன்னதமான போராட்டத்தின் போது அவருடைய வாழ்க்கையில் இந்த தியாகம் ஏற்பட்டிருக்கிறது என்பது முதல் விவகாரம் என்று சொல்லிட்டு, இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை மையப்படுத்தி தலைவர் ஹனியாவின் மீது கிரிமினல் படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான நிகழ்வு என்று சொல்லிட்டு, இது இந்த யுத்தத்தை ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி மாற்றிக்கொண்டு செல்கிறது. பிராந்தியம் முழுவதும் இந்த யுத்தத்தை உண்டாக்குவதற்காக இஸ்ரேல் செய்கிற ஒரு முயற்சி, அதாவது காசாவோட மட்டும் நிற்காம ஈரானையும் உள்ள இருக்கணும், மற்ற நாடுகளையும் உள்ள இழுக்கணும். தோல்வியின் உச்சத்தை நோக்கி நகர்கிற இஸ்ரேல் மற்றவர்களை உள்ளே இழுத்து தான் தப்பித்து, பொதுவாக யூதர்களை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, எப்பொழுதுமே நெஞ்சை நிமிர்த்தி யுத்தத்திற்காக அவர்கள் வரமாட்டார்கள். என்றைக்கும் அவர்கள் சண்டைக்கு வரமாட்டார்கள், இன்னொருவருடைய முகத்தில் தான் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள். அமெரிக்காவை வச்சுக்கிட்டு சண்டைக்கு வருவானதை தவிர, ஏன்னா அவங்க தைரியமாக வருவதற்கு கோழைகள், அவர்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. அந்த அடிப்படையில் என்ன பார்க்கறான்னு கேட்டால், இப்போ இந்த தோல்வியின் உச்சத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு படுகொலையை செய்தால் என்ன பண்ணலாம் என்று சொன்னா, ஈரான் மாதிரி ஒரு நாட்டை உள்ள இழுத்து விட்டுட்டோம் என்று சொன்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவையும் இழுத்து விட்டுறலாம். எனவே இது பிராந்திய யுத்தமாக, அரபு நாடுகளுடன் யுத்தமாக மாறிடுச்சுன்னு சொன்னா தன்னுடைய பலவீனம் வெளியே தெரியாது. பார்த்தீங்களா, இஸ்ரேல் கெத்தா நிக்குது என்கிறத காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் சுட்டி காட்டுகிறது. ஹமாஸ் அதை சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய இந்த நோக்கத்தை விரிவுபடுத்துறதனூடாக பல பகுதிகளிலும் என்ன பண்ண பார்ப்பாங்கன்னு கேட்டா, தலைவர்களை கொலை செய்வதனூடாக பிராந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய இறையாண்மையை மீறுவதன் மூலமாகவும் அவர் ஒரு தவறான கணக்கீட்டை செய்கிறார்கள். இப்படி எல்லாம் செஞ்சோம்னா இப்படி நடக்கும்ங்கறாங்க. ஆனா அப்படி நடக்காதுங்குது ஹமாஸ். நீங்க இப்படி நினைக்கிறீங்க, இப்படி செஞ்சா உங்க கணக்கு இப்படி தான் இருக்குது, அந்த கணக்கை பொய்ப்பிப்போம்னு சொல்லிட்டு ஆடம்பரத்தினுடைய மாயையில் கண்மூடித்தனமான குற்றங்களை குற்றவாளி நெதன்யாகு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இஸ்ரேலை படுகுழியை நோக்கி அவர் இழுத்து கொண்டு செல்கிறார். அதனுடைய சரிவை மிக வேகமாக்கி இருக்கிறார். இஸ்ரேல் சரிவை நோக்கி போய் கொண்டிருக்குது, அதை ரொம்ப ஸ்பீடாக்கி இருக்கிறாரு நெதன்யாகு என்று சொல்லுகிற கஸ்ஸாம் பிரிகேட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன பெருபூமியிலிருந்து இஸ்ரேல் நிரந்தரமாக ஒதுக்கப்படுவதற்கான நேரம் கனிந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்லாம மூன்றாவதாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஜியோனிச அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற தன்மை முடிவுக்கு வர வேண்டும். அதே போன்று ஆக்கிரமிப்பை தலையிட்டு அனைவரும் தடுக்க வேண்டும். பல்வேறு முனைகளில் இந்த எதிரியினுடைய தொடர்ச்சியான குற்றங்கள் பிராந்திய நாடுகளுக்கு மத்தியிலையும் மக்களுக்கு மத்தியிலையும் எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகளை, பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய போராளிகளை அனைவரும் ஆதரிக்க நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, காசாவினுடைய குழந்தைகள், காசாவினுடைய பெண்கள், காசாவினுடைய இளைஞர்கள், முதியவர்கள் அத்தனை பேருடைய இரத்தத்தோடும், நம்முடைய மக்கள், நம்முடைய போராளிகளின் இரத்தத்தோடும் இன்று ஒன்றோடு ஒன்று கலந்திருந்த நம்முடைய தலைவரைத்தான் நாம் இழந்திருக்கிறோம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறோம் என்று சொல்லுகிற கஸ்ஸாம் பிரிகேட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த விலை மதிப்பற்ற இரத்தத்திற்கு பழிவாங்குதல் நடந்தே தீரும் என்று சொல்லிட்டு, விடுதலைக்கான பாதையை நாங்கள் ஒளிரச் செய்வோம், எங்களுக்கு விடுதலை தான் முக்கியம், எத்தனை தலைவர்களை நீங்க கொண்டாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவுக்குள்ளும் மேற்கு கரையிலையும் அதனுடைய எல்லைகளுக்குள்ளேயும் எங்க போனாலும் எதிரிகளை நாங்கள் அழித்தே தீருவோம் என்று சொல்லி கட் அண்ட் ரைட்டாக திட்ட தெளிவாக இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் தன்னுடைய அறிவிப்பில், தன்னுடைய விளக்கத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே கஸ்ஸாம் பிரிகேடுடைய விளக்கம் தான் இங்க முக்கியமானது. நேம் விளக்கமோ மற்றவங்களோட விளக்கமோ கிடையாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இது ஈரானுக்குள்ள நடந்தாலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இது. இஸ்ரேல் ஈரான் உள்ளிட்ட மற்ற பிராந்திய நாடுகளை உள்ள இழுத்து விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதற்கு வழி வைக்க முடியாது, ரெண்டுல ஒன்று நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்றைக்கு தெளிவான அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எப்படி தாக்கப்பட்டார் இஸ்மாயில் ஹனியா என்கிற கேள்வி மிக
மிக முக்கியமானது. இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2 மணி அளவில், இரவு செவ்வாய்க்கிழமை இரவு அதிகாலை புதன்கிழமை வெடிகிறதுக்கு இரவு 2 மணி அளவில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், தெஹ்ரானுடைய வடக்கு பகுதிகளில் அவர் இருந்த இடம் கூட, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்னன்னு கேட்டால், அவர் இருந்த இடம் இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு இல்லத்தில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அதை நீங்க கவனிக்கணும். அதாவது நம்ம காலையில் வீடியோவில் சொல்லும்போது எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக ஈரான் இருந்தாங்க என்கிற ஒரு கேள்வியை நம்மளை எழுப்பியிருந்தோம். இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் ஈரான் அவரை ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடத்துல வச்ச மாதிரி தெரியல. இப்போ ராணுவ வீரர்களை எங்க தங்க வைப்பாங்களோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் பாதுகாப்பு மிக்க ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி வைக்கப்பட்டும் தான் அவர் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை செயல்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக நமக்கு கிடைச்சிடாது. இதனுடைய செய்திகள் மீண்டும் மீண்டும் புதிய புதிய அப்டேட்டுகள் வரும்போதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்போம். இதுவரைக்கும் அந்த தகவல்களில் ராணுவ வீரர்கள் தங்க வைக்கப்படுகிற இப்போ உயர் பாதுகாப்பு பகுதி ஒன்றில் தான் அவர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதையும் மீறித்தான் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கிறது. அதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இப்படி ஒரு தலைவரை எப்படி அசால்ட்டாக கொண்டாங்கன்னா, இஸ்மாயில் ஹனியா ஒன்றும் அவர் ஆயுத பிரிவுட தலைவர் கிடையாது. அந்த ஒழிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவர் அரசியல் தலைவர். சர்வசாதாரணமாக ஈஜிப்டுக்கு போவார், ரஷ்யாவுக்கு போவார், அதே மாதிரி மற்ற தோஹா கத்தாரில் சர்வசாதாரணமாக தெரியக்கூடியவர், பொது மேடைகளில் பங்கெடுக்கக்கூடியவர், தோஹாவில் கூட ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது. அவர் பல பொது நிகழ்வுகளை எல்லாம் அசால்ட்டாக பங்கெடுக்கக்கூடியவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். எனவே அவரை கொள்றதுக்கு மொசாத் ஒன்றும் பெரிய மூளையை கசக்கி அவர் எங்கே போகிறார் வர்றாரு அந்த மாதிரியெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னு கேட்டால் அவர் பெசக்ஷியனை நேற்று தான் சந்திச்சிருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாருங்கிறது தெரியும். எனவே அங்கே எப்படி எங்கே தங்குவாருங்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமாக தெரியக்கூடிய விவகாரங்கள். எனவே இஸ்மாயில் ஹனியாவை கொன்னுட்டாங்க, எப்படி அது திட்டமிட்டு பிளான் கீறி இருப்பாங்கன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் பெரிய பிளான் எல்லாம் கீற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அரசியல் தலைவர், அவர் பாலிடிக்ஸ் லீடரே தவிர அவர் மிலிட்டரி லீடர் கிடையாது. இதே நேரத்தில் யஹியா சின்வாரை கொண்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா மாறிடும். எப்படி ஒரு இராணுவத்தினுடைய ஒரு லீடர், ஒரு மேஜர் ஜெனரல் எப்படி அவரை பண்ணினாங்கிற ஒரு கேள்வியிலும், இவர் இதுக்கு முன்னால் கொல்லப்பட்ட ஆரூரி, லெபனானில் கொல்லப்பட்டாரா இல்லையா ஆரூரி, அவர் ஒழிச்சுக்கிட்டா இருந்தார். லெபனானில் ஹமாஸினுடைய தலைமையகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். தலைமையகத்தை இலக்கு வச்சு அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி சில பேர் லெபனானுடைய இராணுவ தளபதிகள், ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவ தளபதிகள் கொல்லப்படுறாங்களே என்று கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கும் இதுதான் பதில். அவங்க ஒன்றும் இவங்கள மாதிரி இடம் தெரியாமல் நிற்கிறவங்க கிடையாது. அவங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள். எனவே அவங்களை இலக்கு வைப்பது என்பது லேசாக அவன் பண்ணிடுவான். திட்டமிட்டு தேடி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரை லேசு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தவர். அந்த அடிப்படையில் நடந்திருக்கிறது. ஆனால் அதி உச்ச பாதுகாப்பு பகுதியில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதையும் மீறித்தான் இந்த அட்டாக் நடந்திருக்கிறது என்பதும் ஒரு கேள்விக்குரிய விவகாரம் தான் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஹமாஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய எச்சரிக்கை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பழிக்கு பழி வாங்கிய தீர்வோம் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ராணுவம் இது தொடர்பாக கருத்து சொல்ல மறுத்து விட்டதாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் உள்ளிட்ட ராய்ட்டர் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இன்றைக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை யார் நடத்தினா அவங்க கருத்தை சொல்லுங்க என்று கேட்கும்போது இல்லை நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அவங்க மறுத்திருக்கிறதாக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இந்த செய்தியை நீங்க பாருங்க. இது தி ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா மட்டுமல்ல, ஜெருசலம் போஸ்ட் மட்டுமல்ல, நியூயார்க் டைம்ஸ் வரை அத்தனை பேருமே இந்த செய்தியை போட்டிருக்காங்க. என்ன செய்தின்னு கேட்டா, இஸ்ரேலி கவர்மெண்ட் பிரஸ் ஆஃபீஸ் பப்ளிஷர்ஸ் போட்டோ ஆஃப் இஸ்மாயில் ஹனியா ரிமூவ்ஸ் ஷார்ட்லி ஆஃப்டர். அதாவது இஸ்மாயில் ஹனியா அவருடைய போட்டோவை போட்டு ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் பிரஸ் ஆஃபீஸ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அவர்களுடைய இங்கிலீஷ் பக்கத்தில், ஃபேஸ்புக்கினுடைய இங்கிலீஷ் பக்கத்தில் இன்றைக்கு வெனிஸ்டே மார்னிங் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா வெளியிட்டு இருந்தாங்க. வெளியிட்டு இருந்தது மட்டுமல்லாமல் அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு சொன்னா எலிமினேட்டட் என்று சொல்லி இஸ்மாயில் ஹனியாவினுடைய போட்டோவை போட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இஸ்மாயில் ஹனியா எலிமினேட் பண்ணப்பட்டார், அழிக்கப்பட்டார்ங்கிற கருத்துப்பட இன்றைக்கு ஒரு செய்தி அவங்க வெளியிட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த செய்தியை அவர்கள் ரிமூவ் பண்ணி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அடிச்சது அவங்க, அதை உத்தியோகபூர்வமாக ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நாங்கள் தான் அடித்தோம், தைரியமானவனா என்ன செய்யணும், நாங்கள் தான் அடித்தோம், இஸ்மாயில் ஹனியாவை கொண்டு வேற யாரும் கொள்றதுக்கு அங்கே
உத்தரம் கிடையாது. நாங்க தான் கொன்னோம்னு அவங்க ஒத்துக்கொள்ளணும். ஆனா என்ன பண்றாங்கன்னா கொன்னுட்டோம்ங்கிற செய்தியை சொல்றாங்க. ஒரு அவர்கள் அரசு தெளிவாக ஜெருசலம் போஸ்ட்ங்கிறது ஒன்றும் அல் ஜசீரா கிடையாது, இது இஸ்ரேலுக்குரியது. அதிலேயே என்ன போடுறான்னு கேட்டா, the Israeli government press office published a post in English on Facebook account on Wednesday morning. அவர்களுடைய அரசாங்க பிரஸ்ஸே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர்களுடைய Facebookல இங்கிலீஷ்ல போட்டோ செய்தி என்னன்னு கேட்டா, ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பியூரோ சீஃப் இஸ்மாயில் ஹனியாவினுடைய போட்டோவை போட்டு the post had the word eliminated written across his face in large black lettering. கருப்பு எழுத்துல அவருடைய இஸ்மாயில் ஹனியாவினுடைய முகத்துக்கு மேலாக, போட்டோல முகத்துக்கு மேலாக eliminated என்று சொல்லி அரசாங்க பத்திரிகையை செய்தியை வெளியிட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அதை தூக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம தான் செஞ்சோம்னு போட்டியடா, அப்படி போடாதீங்க, நம்ம தான் கொண்டோம்னு சொல்லிராத, அது பெரிய பின்னடைவா போகும், நமக்கு நம்மள பெரிய சிக்கலா மாறிடும் என்று சொல்லி அதை தூக்கி இருக்கிறாங்கிற செய்தி இன்றைக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கிறங்க இஸ்ரேலுடைய கெத்து என்ன. இது மாதிரி பின்னாடி முதுகுல குத்துறவன்லாம் ஒரு ஆளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால் வந்துதான் கொலை செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குற்றுயிரும் கொலை உயிருமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சில நபித்தோழர்கள் என்ன நடந்தது என்று கேட்கும்போது உடனடியாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அக்கலனியல் கல்ப் என்றார்கள், என்னை ஒரு நாய் கடித்து விட்டது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு வீரனோடு நெஞ்சுக்கு நெஞ்சாக நின்று முன்னால் நின்று மோதி இருக்க வேண்டும். ஆனா பின்னாடி ஒருத்தன் குத்துறானா இருந்தா அவன் வீரனா, அதனால தான் ஒரு நாய் கடிச்சிட்டுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இவங்களோட வேலையை என்னன்னு கேட்டா, இந்த பின்னாடி சூழ்ச்சி பண்றதுதான். அந்த அடிப்படையில் நடந்திருக்கிறதே தவிர அந்த செஞ்சதை கூட ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு கோழைகள் இவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சில பேர் அந்த பார்த்தீர்களா 40 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்தவர், ஏன்னா 40 ஆண்டா இந்த ஆளை ஏண்டா அடிக்கிட்டு இருக்கிறீங்க, கத்தார்ல தான் இருக்காரு. இந்த அக்டோபர் 7க்கு பிறகு 10 தடவைக்கு மேல ஈரானுக்கு போயிட்டாரு, பல தடவைகள் ஈஜிப்டுக்கு போயிட்டாரு, பார்டர் அது ரஃபா பார்டர், ஈஜிப்டுக்கு போயிட்டாரு, ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துடுறாரு, எத்தனையோ நாடுக்கு போயிட்டு வர்றாரு. என்னன்னா 40 ஆண்டுகளாக தேடப்பட்டவர், பல அமெரிக்கர்களை கொன்றவர், இப்படி எல்லாம் பில்டப் பண்ணி அவங்கள போய் இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டு யஹியா சின்வார போட்டு தள்ளின மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். அவர் ஒரு மிலிட்டரி விங்குடைய தலைவராக இருக்கிறாரு, அது ஓகே. இவர் மிலிட்டரி விங்குடைய தலைவரா? இவர் அரசியல் தலைவர். இவர் யாரும் சந்திக்கலாம், சாதாரணமான ஒரு விஷயம் இது. அவர் இப்ராஹிம் ரைசியினுடைய ஜனாசாக்கு வந்தார், இப்போ பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கிறாரு, பல நாட்டு தலைவர்களும் வந்திருந்தாங்க. இதையும் புரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி இந்த இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக அவர் படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்பதாக, இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்துக்கு முன்பதாக ஜூன் மாதம் வடக்கு காசாவினுடைய ஷாத்தி அகதிகள் முகாமில் நமக்கெல்லாம் தெரியும், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் 3 பேர பிள்ளைகளும் ஏப்ரல் மாதத்தில் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், என்னுடைய குடும்பத்தில் 60க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க என்ற ஒரு செய்தியை சொன்னார். அந்த 60க்கு மேற்பட்டவங்களோடு அவருடைய பிள்ளைகள் 3 பேர், பேர பிள்ளைகள் 3 பேரை சேர்த்து 66 பேர் ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் 10 பேர் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 76 பேர், சுமார் 80 பேர் அளவுக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன பெருபூமியின் மீட்சிக்காக, பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக, பாலஸ்தீன மக்களுடைய அமைதிக்காக தன்னுயிரை நீத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 80 பேரை உயிரிழந்திருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம், இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியாவினுடைய மகன் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்துல் சலாம் ஹனியா இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பேசி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சுதந்திரத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய தந்தையினுடைய கொலை இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன மக்களுடைய எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வராது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். எங்க வாப்பாவை நீங்க கொண்டதுனால நாங்க உங்களை எதிர்க்க மாட்டோம், அப்படியே கையை கட்டி பணிஞ்சு அடிமையா போயிருவோம், இனிமே காசாவுல யுத்தம் கிடையாது, உங்களுக்கு நாங்க பயந்துருவோம் என்றெல்லாம் நினைக்காத, எங்க வாப்பாவை கொன்றாலும் நாங்கள் உங்களுக்கு எதிராக போராடுவோம். என்னுடைய தந்தை தன்னுடைய தேசபக்தியின் பயணத்தில் மிக நீண்ட கால பயணமாக அதை மேற்கொண்டிருந்தார். 4 தடவை கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அவர் தான் தியாகியாக, ஷஹீதாக வேண்டும் என்றே ஆசைப்பட்டார். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்தான் என்று சொல்லி இன்றைக்கு
அப்துல் சலாம் ஹனியா சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய தகப்பனார் ஆர்வமாக பயணித்த ஒருவர், அனைத்து பாலஸ்தீன பிரிவுகளையும் ஒன்றிணைப்பதற்காக பாடுபட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த படுகொலை என்பது எங்களுடைய எதிர்ப்பை தடுக்காது, இஸ்ரேலை நாங்கள் எதிர்ப்பதை விட்டுவிட மாட்டோம், கண்டிப்பாக சுதந்திரத்தை பெறுகிற வரைக்கும் நாங்கள் போராடியே தீர்வோம். தன்னுடைய குடும்பத்தில் 80 பேர் மௌத்து, தன்னுடைய தகப்பனார் ஹமாஸினுடைய லீடர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, மகன் ஏற்கனவே இவருடைய சகோதரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய குடும்பமே அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மகன் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, சுதந்திரம் தான் எங்களுடைய நோக்கம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்கிறார். அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவங்களே விழல, நம்ம ஏன் விழ வேண்டி இருக்குது? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான், அடுத்து வரும், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்களுடைய நாட்டை வென்றெடுப்பதற்கு அவர்களுக்கு தெரியும், அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அது என்பதை மனதிலே நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்திகளை இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பதாக பல தலைவர்களை பாலஸ்தீன மண் இழந்திருக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் 1996 காசாவினுடைய பெய்த்லாஹியா பகுதிகளில் ஹமாஸினுடைய இராணுவ தளபதி யஹியா ஐயாஸ் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். யஹியா ஐயாஸினுடைய வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்க. உண்மையிலே அவருடைய வரலாறு பேசப்படுவதற்குரிய சிறந்த தருணமாக இதை நாம் பார்க்க முடியும். விரைவிலேயே எதிர்பாருங்கள். யார் இந்த யஹியா ஐயாஸ் என்கிற வீடியோவையும் உங்களுக்காக நம்ம பேசி போடுவோம். யஹியா ஐயாஸுடைய வீரதீர செயல்களோடெல்லாம் உண்மையிலே இஸ்மாயில் ஹனியாவை வைக்கக்கூட முடியாது. அவ்வளவு பெரிய மிலிட்ரி தலைவராக அவர் இருந்தார். யஹியா ஐயாஸையே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கொலை செய்தது, திட்டமிட்டு கொலை செய்தது. அதனால் அவர்களுடைய போராட்ட வீரியம் குறைந்து விட்டதா என்றால் குறையவில்லை. இது 1996 ஜனவரியிலே நடைபெற்றது. அதே போன்று 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஹமாஸினுடைய நிறுவனர், ஹமாஸை உருவாக்கியவரும் அதே போன்று ஹமாஸினுடைய வழிகாட்டியாகவும் செயல்பட்ட மிக முக்கியமான தலைவர் தான் ஷேக் அகமது யாசின். காசாவில் சுபஹ் தொழுகையை முடித்துக் கொண்டு வருகிற போது அவர் சர்க்கரை நாட்காலியில் வருவார். அவருக்கு அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணாமல் இருந்தது. சர்க்கரை நாட்காலியில் வந்தவர் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி அவரை கொன்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள். அதனால் எங்களுடைய தலைவரையே இழந்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கவில்லை. இஸ்மாயில் ஹனியாவுக்கு முன்பதாக இருந்த பல சிறப்பு வாய்ந்த தலைவர்களை இப்படி அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மார்ச் மாதத்தில் அகமது யாசின் கொல்லப்படுறாரு. அதே ஏப்ரல் மாதம் 2004 காசாவில் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் ஏவுகணை தாக்குதல்களில் யாசினால் உருவாக்கப்பட்டவரும் அகமது யாசினுக்கு அடுத்த இடத்தில் இருந்த மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவருமாக இருந்த ஹமாஸினுடைய இணை நிறுவனர், சொல்ல போனா ஹமாஸ் உருவாக்கினது அகமது யாசின், அவரோட சேர்ந்து உருவாக்கியவர் தான் அப்துல் அசீஸ் அல் ரந்திசி என்கிறவர். அப்துல் அசீஸ் ரந்திசி அவர்களும் அடுத்த மாதமே கொல்லப்பட்டார். ஒரு தலைவரை இழந்து அடுத்த மாதம் இன்னொரு தலைவரை இழக்கிறாங்க. அப்பொழுதும் அவர்களுடைய போராட்ட வீரியத்தை அவர்கள் பின்வாங்கவில்லை, அதிலிருந்து அவர்கள் தோற்று போய்விடவில்லை. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 இந்த யுத்தம் ஆரம்பிச்சதா இல்லையா? இந்த யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு ஜனவரி மாதத்தில் நடந்த பெய்ரூத்தில் லெபனான்ல நடந்த ஆளில்லா விமான தாக்குதல் தான் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த அரூரி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் லெபனான்ல ஹமாஸினுடைய தலைமையகத்துக்குள்ள இருக்கும்போது கொல்லப்பட்ட செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அரூரி கொல்லப்பட்டார். அதனால ஹமாஸ் பின்வாங்கியதா என்றால் பின்வாங்கவில்லை. தற்பொழுது 2024 ஜூலை மாதத்தில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த இஸ்மாயில் ஹனியா யார் என்கிற ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில் அவர் ஷாத்தி ரிஃப்யூஜி கேம்ப்ல தான், காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள தான் அவர் பிறந்தார். 1962 பிறந்து 2024 மரணித்திருக்கிறார். ஷாத்தி ரிஃப்யூஜி கேம்ப்ல பிறந்தவர். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனியன் போராட்ட அமைப்பான ஹமாஸில் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே 1987களிலேயே அவர் இணைகிறார். கிட்டத்தட்ட அவருடைய பயணம் இதிலே 37 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காசாவுக்கு 1993 ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகு காசாவுக்குள்ள இவர் வர்றாரு. வந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனில் நடத்தப்பட்ட தேர்தலில் 2006 ஹமாஸ் வெற்றி அடைகிறது. வெற்றி அடைந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பிரைம் மினிஸ்டராக இவர் மாறினார். நல்லா புரிஞ்சுக்கிறங்க, வெறும் ஹமாஸினுடைய தலைவர்கள் முன்னாள் பிரதமரை தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு முன்னாள் பிரதமராக செயல்பட்டது மட்டுமல்லாமல் 2007 அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி மஹ்மூத் அப்பாஸ், இப்போ இருக்கிறாரா இல்லையா அப்பாஸ், அவர் ஆட்சியை நான் கலைக்கிறேன் சொல்லி கலைச்சாரு. அதற்கு பிறகு காசாவை நாங்கள் தான் ஆளுவோம்
ஆண்டு அன்று முதல் இன்று வரை காசாவை அவர்கள் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் ஒன்லி கவர்மெண்டாக காசா கவர்மெண்ட் இருந்தது. அதற்கு பிறகு என்ன பண்றாருன்னு கேட்டா 2019 அவர் காசாவிலிருந்து வெளியேறி ஹமாஸினுடைய டிப்ளமேட்டிக் எஃபர்ட்டை கொடுப்பதற்காக வேண்டி அப்ரோட் வெளிநாட்டுக்கு பயணிக்கிறார். கத்தாரிலே தோஹா கத்தாரில் இருந்து தான் முழுவதுமாக ஹமாஸை அவர் இயக்கியது மட்டுமல்லாமல் 2024 அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 80 பேர்களோடு அவரும் தற்போது மரணமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இவர்தான் இஸ்மாயில் ஹனியா. இஸ்மாயில் ஹனியாங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, ஆனால் அரசியல் தலைவர். அவரை கொன்ற விஷயத்தில் தான் அவர் ஒரு சாதாரணமான ஆளுங்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர் பெரிய படைப்பட்டாளத்தோடு தெரியக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, அரசியல் தலைவர் தான். ஆனாலும் இன்னும் அவருடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஹசன் பராரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஹனியாவை கொலை செய்ததில் எனக்கு எந்த ஆச்சரியம் இல்லை என்கிறார் ஹசன் பராரி. அது எதுக்காக சொல்றார் என்று சொன்னா, இஸ்ரேலுடைய அறிவிக்கப்பட்ட கொள்கையே என்னன்னு கேட்டா, காசாவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஹமாஸினுடைய தலைவர்களை கொல்றதுங்கிறது அவங்களுடைய கொள்கை தான். அவங்க கொன்றே தீர்வாங்க. அதனால அவங்க இந்த முயற்சி எல்லாம் பண்ணுவாங்க, கொல்லுவாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா தெஹ்ரானுக்குள்ள வச்சு கொல்லுவாங்கங்கிறத நான் எதிர்பார்க்கல என்கிற ஒரு செய்தியை மட்டும் அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கும் நாடுகளில் தெஹ்ரானும் ஒன்றுங்கிறதுனால ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் இருந்து சில சமயங்களில் செயல்பட்டு வருவார். அங்கே அவர்களுக்குரிய ஆபீஸும் இருந்தது. புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அவருடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான் அவர் ஈரானிலே தங்கி இருந்தார். நேற்றைய தினம் அவரை சந்தித்தும் இருந்தார் என்கிற செய்தியிலே ஹசன் பராரி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹனியாவை பொறுத்தவரையிலே அவர்தான் படுகொலை செய்யப்பட்ட முதலாவது தலைவர் அல்ல, அதற்கு முன்பதாகவும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நான் மேல் சொன்ன பட்டியலையும் அவரும் சேர்த்து சொல்றாரு. சொன்னது மட்டுமல்லாமல் அகமது யாசின் உள்ளிட்டவர்களையும் அவர் சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹமாஸினுடைய தலைவர் மீதான இந்த படுகொலை என்பது அவர்களுடைய பயணத்தில் கண்டிப்பாக எந்த விதமான தொய்வையும் ஏற்படுத்தாது என்று சொல்லுகிற ஹசன் பராரி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு. தற்போது இஸ்மாயில் ஹனியாவை கொன்றதினூடாக அமெரிக்காவை இந்த யுத்தத்திற்குள் இழுப்பதினூடாக தங்களுடைய தோல்வியை மறைத்துக் கொள்ளலாம் என்று நெத்தன்யாகு நினைக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, நெத்தன்யாகுவை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஹமாஸை எங்களால் அழிக்க முடியாது என்று அவர்களுடைய ராணுவமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹமாஸுடைய பங்கர்களை எங்களால் அழிக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தோல்விக்கு மேல் தோல்வி, அசிங்கத்துக்கு மேல் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் ஹனியா மாதிரி ஒருவரை கத்தாருக்குள்ள வச்சு அவங்க கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு வேறு விதமான பின்னடைவை உண்டாக்கும். கத்தார் நேரடியான யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. கத்தாரை பொறுத்தவரையில் அவங்க அமைதியை மட்டுமே பேசக்கூடிய ஒரு குரூப், மிலிட்டரி ரீதியாக யுத்தத்துக்கு வர்ற ஒரு குரூப் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப கத்தாருக்குள்ள இருந்த வரைக்கும் அவரை கொல்லல. ஏன் ஈரானுக்குள்ள வந்த அப்புறம் கொள்றாங்கன்னா, ஈரானுக்குள்ள கொல்லப்பட்டால் இன்கேஸ் என்ன ஆகலாம்னு கேட்டா, ஈரான் பழி வாங்கலாம், ஈரான் அதற்கு எதிராக யுத்தத்திற்கு வரலாம், வருகிற போது அமெரிக்காவை எங்களோட சேர்த்து எடுத்துக்கலாம் என்கிற அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். உண்மையிலேயே இன்றைக்கு அந்த நம்பிக்கை பிரகாரமோ என்னவோ அமெரிக்கா திட்டத்தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாப்பதில் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது பிளான்டு மேடர்ங்கிறது திட்டத்தெளிவாக தெரிகிறது என்பதையும் அவர் இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாம மஹமூத் அப்பாஸ் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை கண்டித்திருக்கிறார். எல்லாரும் மாதிரி அவர் கண்டிச்சிருக்கிறாரு, அது ஒரு கணக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா இன்றைக்கு கடுமையாக கண்டித்திருக்கிறது, சீனா கண்டித்திருக்கிறது. இப்படி பல நாடுகளும் இன்றைக்கு இவருடைய கொலையை கண்டித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் இதற்கு எப்படி ஈரான் பதிலளிக்க போகிறது என்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பதாக சிரியாவில் இருந்த ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி ஈரான் பதிலுக்கு 300 ட்ரோன்களுக்கு மேலே அனுப்பி இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்தியிருந்தது நமக்கெல்லாம் தெரியும். எனவே அப்படி ஒரு தாக்குதலை நடத்தியவர்கள் தற்போது அவர்களுடைய மண்ணிலேயே ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு எப்படி பதிலளிப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய, அதாவது அல் குதுஸ் பிரிகேடினுடைய தலைமையகம் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அல் குதுஸ் பிரிகேடுடைய தலைமையகமாக இருக்கிற இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய பொதுச் செயலாளர் முகமது அல் ஹிந்தி இன்றைக்கு லெபனான் தொலைக்காட்சியான மையாதீனுக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த படுகொலைகள் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய எதிர்ப்பை குறைக்காது, ஹமாஸினுடைய வீரியத்தை குறைக்காது. ஆனால் இந்த தாக்குதல் ஈரானை நோக்கிய தாக்குதலாக இருக்கிறது. இஸ்ரேல் வீழ்ச்சியின் விளிம்பில் இருக்கிற நேரத்தில் அதனுடைய எதிர்வினை
எதிர்வினைகள், குழப்பத்தையும் அதே போன்று எங்கேயாவது நம்ம தாக்கணுங்கிற இலக்கற்ற தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல் அதனுடைய வரலாற்றில் முதன்முறையாக இப்படியான ஒரு எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையும் அதுதான். இதுவரைக்கும் இஸ்ரேலோட கஸ்ஸாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, காசாவுக்குள்ள சண்டைங்கிற ஒரு பெட்டி செய்தியை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் வரலாற்றில் ஒரு பக்கம் ஹூதிகள், ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்கள், ஒரு பக்கம் கஸ்ஸாம் பிரிகேட், ஒரு பக்கம் ஈரான் என்று சுத்தி வளைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுதான் முதல் தடவையாக இருக்கிற காரணத்தினால இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருப்பது என்பது பாரிய எதிர்வினைவை உண்டாக்கும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய முன்னாள் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஹனியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் IRGC-யினுடைய முன்னாள் தலைவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த படுகொலை என்பது எங்களால் மன்னிக்க முடியாத ஒரு படுகொலையாக இருக்கிறது, நாங்கள் அதை விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை, இன்றைக்கு சுதந்திரமாக ஒரு நடமாடிய ஒரு தலைவரை கொண்டிருக்கிறீர்கள், கண்டிப்பாக பதிலடி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஹனியா கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவது தெஹரானுடைய ஈரானுடைய கடமை என்று இன்றைக்கு ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய அலி ஹாமனி தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம்தான் அலி ஹாமனியையும் அவர் சந்தித்திருந்தார். குறிப்பாக நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னா, இன்றைக்கு ஈரானுடைய உச்சபீட தலைவராக இருக்கக்கூடிய அலி ஹாமனி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் ஹனியாவினுடைய கொலைக்கு பிறகு இஸ்ரேலுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், இந்த துணிச்சலாக இருந்த ஒரு தலைவர் மீது விடியற்காலையில் எங்களுடைய நாட்டுக்குள் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய நாட்டுக்குள் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு கண்டிப்பாக பதிலடி தருவோம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஈரானுடைய படைப்பிரிவு ஹனியாவுடைய படுகொலைக்கு கடுமையான தாக்குதலையும் வலிமிகுந்த பதிலடியையும் தருவோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை ஈரானுடைய ஆபீஷியல் மீடியா இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல், ஈரான் அதே போன்று அதனுடைய நட்பு நாடுகளிலிருந்து கடுமையான அதே போன்று வேதனையான பதிலை எதிர்கொள்ளும் என்று இன்றைக்கு IRGC மிக தெளிவாக பதிலளித்திருக்கிறது. ஜியோனிச கும்பல்களுடைய குற்றவாளிகளுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல்களையும் அவர்கள் வெட்கப்படுகிற தோல்விகளை சந்திக்கிற தாக்குதல்களையும் நாங்கள் கொடுப்போம் என்பதில் எவ்விதமான தயக்கமும் கிடையாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் ஒன்றை கவனிச்சுக்கிறங்க. இப்போ ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பெசக்ஷியன் எப்படியானவர், அவர் இதெல்லாம் செய்வாரா என்கிற கேள்விகள் எல்லாம் இந்த இடத்துல தேவையற்ற கேள்விகள். காரணம் என்னன்னு கேட்டா, மசூத் பெசக்ஷியன் இல்ல அங்க முடிவெடுக்க போறது, இவர் தான் அங்க முடிவெடுக்கிறவர். ஈரான்ல எல்லாத்தையுமே முடிவெடுக்கிறவர்னா இவர் தான். இவருக்கு பிறகுதான் அவர் ஜனாதிபதிக்கு மேல. இவர் காமனியை பொறுத்தவரையில் அவர்களுடைய நாட்டை செட்டப்புக்கு சொல்றேன், ஜனாதிபதிக்கு மேல தான் இவர் இருக்கிறார். ராணுவத்தில் 3 பிரிவுகள் இருக்கு. நார்மலா ராணுவம் ஒரு பிரிவு இருக்குது, அல் குதுஸ் என்கிற ஒரு படைப்பிரிவு இருக்குது. அது சர்வதேச அளவில் மொசாத் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு, உளவு பிரிவு. அது மட்டும் இல்லாமல் IRGC நேரடியாக அலி ஹாமனியினுடைய கண்ட்ரோல். இவங்க தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினவங்க. எனவே நாங்கள் இதற்கு பழிவாங்கிய தீர்வோம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் 3 நாள் துக்க தினத்தையும் அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிற நேரத்தில் இந்த தாக்குதல் எப்படி அமையலாம் என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய ஒமர் ஹவ்வாதி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஈரான் மேல கை வச்சு ஈரானுக்குள்ள போயே இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்மாயில் ஹனியா மீது இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவர்கள் பதிலடி கொடுப்பது பெரும்பாலும் கடல் பரப்பிலே இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது, இஸ்ரேலுடைய பாரிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது இஸ்ரேலிய தலைமைக்கும் அதனுடைய மக்களுக்கும் பாரிய ஒரு இழப்பாக மாறப்போகிறது என்று சொல்லி தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முகமது மாராண்டி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பதில் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவங்க பெரிய ஒரு மான பிரச்சனையாக போச்சு ஈரானுக்கு. இது ஈரானுக்குள்ளேயே போய் அட்டாக் பண்ணியிருக்கிறதுங்கிறது பெரிய மான பிரச்சனையாகிவிட்டது. அதிலும் இஸ்மாயில் ஹனியா மேல அவங்களுடைய ஒருத்தருக்கு அடிச்சிருந்தா கூட ரெண்டாவது கணக்கு, ஹமாஸினுடைய லீடர் அடிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஜனாதிபதியுடைய பதவியேற்புக்கு போயிருக்கிறாரு. இப்படி பலவிதமான பாதுகாப்பு குறைபாடுகள் அதில் நடந்திருக்கிறதுனால பதிலடி நிச்சயம் உண்டு என்பது மட்டுமல்லாமல் இந்த பதிலடி கப்பல்களை இலக்கு வைத்ததாகவும் இருக்கும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு உலக அளவில் இருக்க இஸ்ரேலுடைய தூதுவர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல். எல்லா தூதுவர் ஆலயங்களையும் உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துங்க என்று அறிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல், இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற போது இஸ்ரேலிய ராணுவங்கள் ராணுவ தளங்களில் இல்லாமல் இருப்பது நல்லது என்று IRGC சொல்லியிருக்கிறாங்க.
ஏன்னா அப்ப தெளிவா விளங்குது, ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்படலாம், அதே போன்று அவருடைய முக்கிய பகுதிகள் இலக்கு வைக்கப்படலாம் என்று நம்ம நம்ப முடியும். அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியானுடைய மரணத்துக்கு ஆறுதலை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இஸ்மாயில் ஹனியானுடைய இழப்பு உங்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான இழப்பையும் தராது, கண்டிப்பாக மன உறுதியை தந்திருக்கிறது, மேலும் வீரியமாக நாங்கள் போராடுவோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய செய்தி, கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் இணைந்து ஜோரால் தீக் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக SK-8 என்கிற புதிய வகை ஏவுகணை தாக்குதல்களை சற்று முன்னால் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ரஃபாவில் இருக்கக்கூடிய ஷபூரா முகாம் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு சற்று முன்னால் நேருக்கு நேராக மோதி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், அதிலே ஜியோனிச படை கூண்டோடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் கடைசியாக மிஞ்சியிருந்த அவர்களுடைய மெர்காவா டேங்க் ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது, 0 பாயிண்ட்ல வைத்து அவர்களை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அவங்க மரணித்து விட்டார்கள் என்று சொன்னதோடு ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டது, எப்படி ஒரு நிதான போக்கை கடைபிடித்திருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஏன்னா உண்மையிலேயே இஸ்மாயில் ஹனியா யாரு, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் யாரு, பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தம் என்கிற கேள்விகள் முக்கியமானதா இல்லையா? பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியில் தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், ஆக்கிரமிப்பு செய்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி வைத்துவிட்டு உண்மையிலேயே பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் தங்களுடைய உரிமையை மீட்டுக்கொள்ள, தங்களுடைய நாட்டை மீட்டுக்கொள்ள, தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட பாலஸ்தீன மக்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். இஸ்ரேல் என்கிற நாடும் அவர்களுக்குரியது. இஸ்மாயில் ஹனியானுடைய சகோதரி கூட தற்போதும் இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல்ல வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது பாலஸ்தீன பெருபூமிக்குள்ள. அந்த பாலஸ்தீனத்தை பிடிச்சி தான் இப்ப இஸ்ரேலா மாத்தி வச்சிருக்கிறான். அவங்க பிறக்கும் போது அது பாலஸ்தீனம், இஸ்ரேல் இப்ப பிடிச்சி வச்சுக்கிட்டு இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா மரணித்து விட்டார் என்கிற செய்திகள் வந்ததோட பல ஊடகங்கள் கூட, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் விட்டுருங்களேன், ஊடகங்களை என்ன பண்ணாங்கன்னு கேட்டா மாபெரும் பயங்கரவாதி கொலை, மாபெரும் தீவிரவாதி கொலை, உலகமே தேடிக்கிட்டு இருந்தவர் கொலை. எங்கடா தேடிக்கிட்டு இருந்தீங்க முதல்ல? இவரை அங்க திட்ட தெளிவாக தோஹா கத்தாரில் இருக்கிறாரு, எல்லா பொது நிகழ்ச்சிகளையும் பங்கெடுக்கிறாரு, பகிரங்கமாக தெரிஞ்சவர். நேற்று எதுக்கு அவர் ஈரானுக்கு ஒளிச்சொலிச்சு போனாரா? கடல் வழியா போனாரா? தெரியாம போனாரா? பின்லாடன் மாதிரி இருந்தாரா? அப்படி எல்லாமா இருந்தாரு? அல்லது தீவிரவாதி சொல்லுவாங்க, அந்த தீவிரவாதிகள் மாதிரி பதுங்கிக்கிட்டு இருந்தாரா? அப்படியெல்லாம் இருக்கவே இல்லை. அவர் எங்க இருந்தாரு? நேற்று ஈரானுடைய ஜனாதிபதியின் பதவியேற்புக்காக அரச விருந்தினராக போயிருந்தார். பல நாட்டு தலைவர்களும் போன மாதிரி அவரும் போனார். அப்படி போயிருக்கும் போது அவருடைய மரணத்தினுடைய செய்திகளை இன்றைக்கு எப்படியெல்லாம் போட்டாங்க தெரியுமா? இப்படியெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு இது இலங்கையினுடைய ஹிரு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்க. 2024 7:31 இஸ்மாயில் ஹனியாவினுடைய போட்டோ போட்டு லோவ பிரபல திரஸ்த சங்விதானயக்க நாயக்கே மர்மோட்ட, உலகின் பிரபல பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டார், உலகத்தில் பிரபலமான தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டார்னு நியூஸ் போட்டாங்க. என்ன விஷயம் கேட்டா, இன்றைக்கு இவங்க இப்படி நியூஸ் போட்டாங்கல்ல, இன்றைக்கு அல் ஜசீராவில் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தியை பாருங்க. இன்றைக்கு நிறைய இலங்கை ஊடகங்கள் எல்லாம் போட்டு, ஆனால் அல் ஜசீராவை நான் எடுத்து காட்டுறேன். அதில் என்ன போட்டிருக்கேன்? இப்போ 1 hours ago ஸ்ரீலங்காஸ் விக்ரமசிங்கே கண்டம்ஸ் கில்லிங் ஆஃப் ஹமாஸ் சீஃப், ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு இலங்கையின் விக்ரமசிங்கே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். யார் சொல்றா? அல் ஜசீராவும் போட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எல்லா சேனலும் போட்டிருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் போட்டிருக்காங்க. ஏன் இவனே போட்டிருக்கிறான்? நீங்க அதை ஹிருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கும் எப்படி போடுறாங்க தெரியுமா? பிரபல உலகின் பிரபலமான தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஜனாதிபதி கண்டனம். அதை என்னன்னா, ஜனாதிபதி ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு,
முதல்ல இவனுக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய வரலாறு தெரியுமா? இவனுக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ் ஊடகங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எப்போ பார் ஒரு முஸ்லீம் பேரில் எவராவது இருந்துட்டா போதும் அவங்கள பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லி தீவிரவாதத்தோடு முடிச்சு போடுவது. உண்மையில் இஸ்மாயில் ஹனியாவும் பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் பயங்கரவாதிகளா என்றால் அவர்கள் பயங்கரவாதி இல்லை. அவர்களை பயங்கரவாதி என்று ஒருபோதும் இலங்கை அரசு சொன்னதும் இல்லை. ஏன் அருகிலே இருக்கக்கூடிய இந்தியா சொன்னதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமெரிக்கா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளை தவிர யாருமே அவர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஐநாவினுடைய அதிகாரிகளே ஸ்கை நியூஸுக்கு வழங்கிய பேட்டி இருக்கிறது. மிக தெளிவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்தவரையில அது தீவிரவாத இயக்கம் அல்ல, நாட் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட். அவர்கள் ஒரு ஜனநாயக இயக்கம், அது தீவிரவாத குழு அல்ல என்று தெரிவித்திருக்கும் போது தங்களுடைய அந்த தேவைக்காக வேண்டி ஒரு சமூகத்தை இலக்கு வைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான்னு கேட்டா, ஜனாதிபதி கண்டிச்சிருக்கிறாரு. அதை போடும்போது எப்படி போட்டிருக்கிறான்னு சொன்னா, உலகத்தின் பிரபலமான தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஜனாதிபதி கண்டனம் அப்படின்னு போட்டிருக்கான் பாருங்களேன். என்னமோ ஜனாதிபதி தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற மாதிரி காட்டியிருக்கிறான். என்னன்னு கேட்டால் அவனுடைய எண்ணத்தை அப்படி செய்தியாக்கி இருக்கிறான். இதே மாதிரி தமிழகத்தினுடைய பல ஊடகங்களும் இந்த வேலையை பண்ணியிருக்கிறீங்க. இதுவெல்லாம் பிழையானது. இதுவெல்லாம் முழுக்க முழுக்க இனவாதத்தை கக்குகிற செயல்பாடுகள். உண்மையில் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய தேசத்தின் மீட்சிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் தான் ரியல் தேசம். அதை நீங்க பாலஸ்தீன வரலாறு தெரியாதவங்க, தமிழ் ஊடகங்களுக்கு நான் சொல்றேன், சிங்கள ஊடகங்கள் இப்படி போடுதுன்னு கேட்டா தமிழ் ஊடகங்கள் இப்படி போறீங்களே, குறைஞ்சபட்சம் பாலஸ்தீனத்தினுடைய ஓரளவுக்கு உண்டான வரலாறையாவது தெரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணுமே முடியலையா? இந்த புத்தகத்தையாவது படிச்சு பாருங்க. பா ராகவனுடைய நிலமெல்லாம் ரத்தம், இதையாவது படிச்சு பாருங்க. இதை முழுவதுமாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, ஆனா இதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய ஒரு சொற்ப வரலாறு. நீங்க அரபுல ஆங்கிலத்துல எல்லாம் தேடி கிழிக்க தேவையில்லை. இப்படி இதை படிச்சு பாருங்க, அப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாலஸ்தீனம் யாருக்குரியது, இதனுடைய பூர்வீகம் என்ன, இதனுடைய சொந்தக்காரர்கள் யார், இதனுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. தெரியாம அப்பாவிகள் மீதான தாக்குதல் நடத்தப்படுகிறது. 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறான். அவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அநியாயத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற பாலஸ்தீனத்தின் உத்தியோகபூர்வ ராணுவம் ஹமாஸ். அந்த ராணுவத்தினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர் தான் இஸ்மாயில் ஹனியா. அவர் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக துஆ செய்யுங்கள், பாலஸ்தீனம் வெற்றி பெற அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தினம்தோறும் 5 நேர தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். எதிர்வருகிற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொத்துவில் ஆரம்பிக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை பேரணி எதிர்வருகிற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏராவூரிலே முடிவடைய இருக்கிறது. மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணி ஒன்றை பொத்துவில் முதல் ஏராவூர் வரை நடத்த இருக்கிறோம். அதிலேயும் அனைவரும் பங்கெடுக்க அழைக்கிறோம். அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள். இஸ்மாயில் ஹனியா அவருடைய மரணம் உள்ளிட்ட பாலஸ்தீனுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள், அடுத்தடுத்த செய்திகள் வருகிற போது உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். எனவே ஒரு இனத்தின் மீது கொண்ட குரோதம், ஒரு இனத்தின் மீது கொண்ட வெறுப்பு அவர்களுக்கான நியாயத்தை தருவதிலிருந்து பின்வாங்க வைக்குமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நியாயமற்றவர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே யார் மீது கொண்ட வெறுப்பினாலும் அவர்களுக்கான நியாயத்தை இழக்கச் செய்வதற்கு போராடாதீர்கள். ஒரு காலம் இருந்தது, ஊடகம் என்றாலே சியோனிஸ்டுகள், ஊடகம் என்றாலே பிபிசி, ஊடகம் என்றாலே CNN, ஊடகம் என்றாலே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஊடகம் என்றாலே தந்தி டிவி, ஊடகம் என்றாலே மற்றவர்கள் என்கிற நிலை இருந்தது. அல்லாஹ்வுடைய அருளால் அதெல்லாம் இன்றைக்கு தவிடுபடியாகிவிட்டது. நீங்கள் சொல்லுகிற பொய் தான் என்பது எடிட்டர் மனைவிக்கே தெரிகிற அளவுக்கு நிலை உண்டாகிடுச்சு. எடிட்டர் ஒரு செய்தியை போட்டிருப்பான், அது பொய்ங்கிறது அவன் மனைவிக்கே தெரியும். இந்த மாதிரியான காலகட்டமாக இது மாறிவிட்டது. எனவே திரும்ப கோயப்பல்ஸ் மாதிரி ஒரே பொய்யை திரும்ப சொல்லுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கான நல்ல பணிகள் செய்வதற்கு முன்வாருங்கள். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெறும் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்மாயில் ஹனியாவினுடைய இழப்பு பாலஸ்தீனத்தின் விடுதலை போராட்டத்தின் பின்விளைவாக அல்லது பின்தங்கும் நிலையாக மாறிவிடாது. கடந்த கால தலைவர்களுடைய இழப்புகளும் அவர்களுக்கு பேரிழப்பாக மாறி அவர்கள் பின்வாங்கவில்லை என்பதையும் உறுதியாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ள முடியும். காசாவினுடைய உண்மை செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் செய்து கொள்ளுங்கள். அதனுடைய புதிய ஆப்ஷன் பிரகாரம் அதனுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எனவே அந்த செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு அந்த வேலைகளையும் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.